வணக்கங்க. இந்த வீடியோ காலையிலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய ஷாலு, தலகாணி, டவலை எல்லாத்தையும் வச்சு குட்டீஸ் 2 பேரும் உட்காந்து விளாண்டுட்ருக்காங்க. நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு லீவ் விட்டத்துலேருந்து எப்படியாவது சமத்தா வீட்டுக்குள்ளாரையே விளாண்டா போதுங்கிற மாதிரி தாங்க இருக்குது. காலையில் தூங்கி எழுந்ததும் என்னங்க வேலை, எப்பயும் போல் வாசல்லாம் கூட்டி தண்ணி தெளித்து விட்டதுக்கப்புறம் கட்டித்தரையெல்லாம் கூட்டி விட்டு சுத்தமாக கூட்டி விட்டுருக்கேங்க. நான் அள்ளி கொட்டல. கிராமத்து சைடுங்கிறதுனாலங்க காலையில் தூங்கி எழுந்ததும் ஃபஸ்ட்டு வாசலில் சுத்தமாக கூட்டிங்க தண்ணி தெளித்து விட்டுருவாங்க. அடுத்து நம்மளுக்கு முக்கியமான வேலை என்னவாக இருக்கும்னா கட்டித்தரையெல்லாம் சுத்தமாக கூட்டிடணுங்க. வீடு வாசல்லாம் நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி ஆடு கட்டுற கட்டித்தரையும் சுத்தமாக வச்சுருக்கணுங்க. சுத்தமாக கூட்டி எல்லாம் அள்ளி வச்சுருக்கேன். இன்னும் எடுத்துகிட்டு போய் கொட்டலாங்க. அதுக்கெலாம் நம்ம வீட்டு குட்டி பையனும் முழிச்சிட்டான். அவனே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. நைட்டு 12 மணி 1 மணி வாக்கலைங்க. காற்று பயங்கரமாக அடிக்குது. மழை வர மாதிரி மின்னல்லாம் மின்னுதுங்க. அதனால ஆட்டெல்லாம் நைட்டே பிடிச்சி சாலைக்குள்ளே கட்டிடுறதுங்க. இப்போ தான் எல்லாட்டையும் பிடிச்சி வெளியே கட்டியிருக்கேன். இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே நம்ம வீட்டு குட்டி பையன் வந்து குட்டி போட்ட போனியாட்டம் சுற்றி வந்தாங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் பாவமாக போச்சு. காலையிலேருந்து இவ்வளோ வேலை செய்கிற வரைக்கும் என்னை பெருசாக ராவடி பண்ணவே இல்லைங்க. இப்போ கொஞ்சம் லேட்டாகவும் அம்மா மேலே கொஞ்சம் பாசமாயிடுச்சாட்ருக்குங்க. அம்மா எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தான். அவங்கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேங்க. குட்டி பையன் சூப்பராக அழகாக வாய் பேசுகிறாங்க. அந்த மழலை மொழியை கேட்கும்போது ரொம்பவே ஆசையாக இருக்குங்க. அவன் பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எனக்கு அவன் பேசினானா நான் உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பேன். அப்படி கொன்னி ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. மணி 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் அவங்க அப்பா நைட் டியூட்டி போயிட்டு வராங்க. நம்ம வீட்டு குட்டி பையன் எங்கள் அப்பாவை குறுக்கட்டி வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அங்கேருந்து இந்த வீட்டுக்கு வர தூரத்தில் குழந்தைங்களுக்கு ஒரு ஆசைங்க. அவங்க அப்பாவை போய் குறுக்கட்டி வண்டி மேலே ஏறிக்கிறது. அவங்க அப்பா கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு வர்றது. என்ன தான் அம்மாங்கிறவங்க வந்து பார்த்து பண்ணாலுங்க அந்த பாசம் ஃபுல்லாக அப்பா மேலே தாங்க போகும். அவங்க அப்பா வேலையிலேருந்து வந்ததும் பாருங்கள் 3 பேரும் போய் ஏறிட்டாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குங்க. டெய்லியுமே இது தான் எங்கள் வீட்டில் நடக்கும். காலையில் நேரமாகவே ஆட்டுக்கெல்லாம் தீனி போட்டலான்னு சொல்லிங்க. நரிப்பீத்தங்கொடி எல்லா ஆட்டுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய மக்கரையில் வச்சிட்டோன்னா எல்லா ஆடும் சேர்ந்து சாப்பிட்டுக்கோங்க. தனித்தனியாக வச்சுருக்கேன். இந்த சைடு 2 ஆடு, அந்த சைடு ஒரு 3 ஆடுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வச்சிட்டோன்னா ஆடு வந்து நரிப்பீத்தங்கொடி சாப்பிட்டு தண்ணி வச்சோம்னா குடிச்சிச்சுன்னா வைனப்பிக்குங்க. ஈவினிங் வாக்கில் தாங்க ஆடெலாம் அவுத்து விடுவோம். ட்ரெஸ் எல்லாம் வெளியே காய போட்டிருக்கேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு இனிமேல் தாங்க வீட்டுக்கு போகணும். டெய்லியும் இந்த வெயிலுக்கு பயந்துக்கிட்டே ஈவினிங் வாக்கில் தாங்க ட்ரெஸ் துவச்சி போடுறது. ஒரு 10 மணி வரைக்கும் நல்லா காயுங்க. 10 மணிக்கு மேலே எடுத்து ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் மடித்து வச்சிடணும். பாப்பாலாம் இன்னும் விளாண்டுட்டு தாங்க இருக்காங்க. குட்டி பையன் சாப்பிட்டு இந்த வட்டில் பாருங்கள் எப்படி போட்டு வச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தான். நான் வரவும் எங்கிட்ட ஒட்டிக்கிட்டான். நாம் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம்னாவே குழந்தைங்க நம்மளை விடவே மாட்டாங்க. நம்ம அவங்க கண்ணில் படாத இருந்தோம்னா தாங்க நம்ம ஒரு வேலையை உருட்டியாக செய்ய முடியும். நம்மளை பார்த்துட்டா விடவே மாட்டாங்க. குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் பேசலான்னு உட்காந்தோன்னா மைண்ட் அப்படியே மாறி போயிடும். குழந்தைங்க கூடயே உட்காந்து அப்படியே பேசிகிட்டே விளாண்டுக்கிட்டே இப்படியே தாங்க போகும். லீவில் குழந்தைங்கள பார்த்துக்கணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைண்டை கொஞ்சனாச்சும் ஃப்ரீயாக வச்சுருக்கணுங்க. வெளியே வேலை செய்யும்போது அம்மாட்ட ஃபோன் பேசுவேன். அப்படி இல்லைனா என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசினா தாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நம்மளோட கஷ்டத்தை நம்ம ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் ஷேர் பண்ணும்போது மனசு கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஃப்ரெண்டுங்க கூட பேசுன மாதிரி இருக்கும். நம்ம மனசோட பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்கள சூப்பராக பார்த்துக்கலாம். நம்ம வீட்டு குட்டி வாண்டு பாருங்கள், அந்த இடத்துலருந்து இது வரைக்கும் அப்படியே நெகுந்துக்கிட்டே பின்னாடியே நெகுந்துக்கிட்டு வராங்க. பயங்கர சேட்டைங்க குட்டி வாண்டு. பாப்பா கூட இந்த அளவுக்கு 2 பேருமே சேட்டை பண்ண மாட்டாங்க. சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. ஏய் அதை பண்ணக்கூடாதுன்னா உடனே கேட்டுக்குவாங்க. ஆனால் நம்ம வீட்டு குட்டி வாண்டு வந்து அது மாதிரி இல்லைங்க. ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அப்படியே சிரிச்சே மழி போயிடுறாங்க. அவன் சிரிக்கிற சிரிப்பில் அவனை திட்டணுன்னே தோண மாட்டேங்குது. இப்போ பாருங்கள் கூட்டிகிட்ருக்கேன் வந்து குறுக்கவன் படுத்திட்டு ராவடி பண்ணிகிட்ருக்கான். எந்திரின்னா அவ்வளோ சீக்கிரம் மட்டும் பயப்படுற வேலையே இல்லைங்க. குட்டி பையனுக்கு பயங்கர செல்லமாக போயிடுச்சு. பாப்பாவை வளர்த்தும் போது கூட நானும் அவங்க அப்பாவை மட்டும்தான் பாப்பாவுக்கு வந்து செல்லம் கொடுப்போம். ஆனால் குட்டி பையனுக்கு அப்படி இல்லை. நானே அவங்க அப்பா 2 அக்காங்கிற மாதிரி அவனுக்கு ஃபேமிலியே சப்போர்ட்டுங்க. யாராவது அவனை திட்டாங்கன்னா கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆளுங்க இருக்காங்க. நான் ஏதாவது குட்டி பையனை சொல்லிட்டேன்னா பாப்பா 2 பேரும் சண்டைக்கு வந்துடுறாங்க. அம்மா அவன் குட்டி பையன் தானே, அவனை ஏமா அப்படி சொல்கிறீங்கிற மாதிரி அவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க தம்பிக்கு பயங்கர செல்லங்க. அவ்வளோ கொஞ்சிட்டு வச்சுருப்பாங்க. அக்கா தம்பிங்கிற பாண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். குட்டியும் அப்படி தாங்க. ஒவ்வொரு டைம் வந்து பாப்பா 2 பேரும் சேர்ந்துட்டு அவங்க தம்பியை சேர்த்திக்கவே மாட்டாங்க. இருந்தாலுமே அவங்க தம்பி எந்த இடத்துலையுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க.
பாப்பா 2 பேரும் பேபி ஸ்கூல் போயிட்டுருக்கும்போது குட்டி பையனுக்கு அப்போ 2 வயசு தாங்க ஆச்சு. அவங்க அக்கா ஸ்கூல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு குட்டி பையனும் அப்பையிலேருந்தே ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவங்க அக்காலாம் காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகினாங்கன்னா அவனும் கூட ரெடி ஆயிடுவான். 2 வயசுலேருந்தே பேபி ஸ்கூல் போவான். அங்கே போனால் அவங்க சின்ன அக்கா தான் அவளை அந்தளவுக்கு சூப்பராக பார்த்துக்குவாங்க. பேபி ஸ்கூலில் குட்டி பையனுக்கு எந்த பொருள் கொடுக்கலனாலும் சரி, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கனாலும் சரிங்க, அது அப்படியே வந்து வீட்டில் சொல்லுவாங்க. குட்டி பையனை இவங்களாம் திட்டாங்கம்மா, இவங்க அடிச்சிட்டாங்கம்மாங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நான்லாம் அவங்கள பார்த்துக்கிட்டேன், அவங்கள திட்டினேங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அவங்களோட பாண்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அந்த ரூமில் வந்து எங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த ரூம்குள்ளே போகாதுடான்னு சொன்னேன். சின்ன பாப்பா பாருங்கள், அந்த ரூம்குள்ளே எதுக்காகவோ போயிருக்கா. நைட் ஷிஃப்ட் வாரத்தில் அந்த ரூம்குள்ளே போகாத பார்த்துக்கணுங்க. அதுதான் என்னோடய மெயின் டாஸ்க். ஏன்னா அவருக்கு தூக்கம் கலைஞ்சிரும் இல்லைங்களா, நைட்டு ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க. தூக்கம் கலைஞ்சிருச்சு அப்படின்னா அவரால் மறுபடியும் தூங்க முடியாதுங்க. குழந்தைங்க காலையிலேயே சாப்பாடெலாம் சாப்பிட்டாங்க. இருந்தாலும் ஒரு 12 மணி வாக்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்லேயும் ஸ்நாக்ஸ் எல்லாம் காலியாகிடுச்சுங்க. சரி, ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிவிட்டு ரவா லட்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேங்க. ரவை வந்து 1 கப் எடுத்துக்கிட்டேங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ரவையோட கலரே லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சேர்த்து வறுக்கிறதுனாலங்க இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ரவா லட்டு வந்து ரொம்ப சிம்பிளுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸிங்க. செய்யறதுக்கு ஒரு 1/2 hour கூட ஆகாது. ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் நாம்ளே செஞ்சு கொடுத்துடலாம். நெய் கொஞ்சம் பிரிட்ஜில் இருந்துச்சுங்க, அதை எடுத்து சேர்த்ததுனால அந்த கொஞ்சம் கரையில் ரவை பாருங்கள் நல்லாவே வறுபட்டுருச்சு. ரவையோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகுதுங்க. ரவை நல்லா வறுபட்டுருச்சுங்க. கலர் பாருங்கள் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை வந்து வேற ஒரு தட்டத்தில் மாற்றி எடுத்துக்கலாங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவை 1 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய்க்கு வந்து நெய் தேவையில்லைங்க, சும்மாவே வறுத்துக்கலாம். அதில் அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லைங்களா, அது நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காயில் இருக்கிற அந்த தேங்காய் பால் இருக்கும் இல்லைங்களா, அது நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காய் பால் இருந்துச்சுன்னா நம்ம ரவா லட்டு பிடிக்கும்போது ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாதுங்க, சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா சூப்பராக வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா சீம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இதுக்கு நெய்யெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, சும்மாவே வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காயை இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூடவே ரவை ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆற விடலாங்க. நல்லா ஆறட்டும். ஃபேன் காற்றுல வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க, சீக்கிரம் ஆறிடும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் சரிங்க, அதை வந்து சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட நட்ஸு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. திராட்சையும் ஒரே ஒரு முந்திரியும் தாங்க இருக்குது. உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் சரிங்க சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். முந்திரி இருந்துச்சுன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் நல்லா தட்டி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நட்ஸ் எல்லாத்தையுமே இது மாதிரி நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காயும் ரவையும் அதையும் கொட்டி சும்மா நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சேர்த்த எல்லா பொருளையுமே நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் சர்க்கரை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை தாங்க சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த அளவுக்கு ஸ்வீட் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா இன்னொரு 1/4 கப் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தீஞ்சு போயிடுற மாதிரி உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து ஆன் பண்ணாதீங்க, அந்த கையில் பிசைஞ்சு கொடுக்குறதே போதுங்க. சும்மா லைட்டாக மெல்ட் ஆகிறதுக்காக தான் நான் வந்து லைட்டாக சிம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு கிளறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா கையிலே பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க, சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில்
ஒரு அரை கப் வந்து பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பால் வந்துங்க நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிறேங்க. நாம் சேர்த்த அந்த சர்க்கரையும் பாலும் நல்லா ரவை கூட மெர்ஜ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா அழுத்தி விட்டுறலாங்க. அழுத்தி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். இந்த சர்க்கரையோட ஃப்ளேவரும் அந்த பாலோட ஃப்ளேவரும் நல்லா அந்த ரவை தேங்காய்க்குள்ளே இறங்கணுங்க. அதனால் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டோம்னா 10 நிமிஷம் ஊறதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் ஊறதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ரவையோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு லட்டு பிடிக்கும் போதுங்க ஒரு நட்ஸ் வச்சு பிடிக்கும் போதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வாயில் கடிப்படுறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கையில் எடுத்து இது மாதிரி நல்லா அழகாக உருட்டிக்கலாங்க. உள்ளங்கையில் வச்சு உருட்டிக்கோங்க. தேங்காய் நார் இருக்கு இல்லைங்களா, அது சின்னதாக வந்துச்சுங்க. அதை எடுத்து நான் தூர போட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறேங்க. இப்படி கையில் வச்சு லைட்டாக அப்படியே நாமி நாமி கொடுத்திங்கன்னா சூப்பராக சேஃப் வந்துடுங்க. ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸுங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியே வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மீதி இருக்கிற ரவா லட்டையும் பிடிச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா நெகுன்னு சேஃப் கிடைக்கணும் அப்படின்னாங்க 2 கை உள்ளங்கை இருக்கும் இல்லைங்களா, அந்த உள்ளங்கையோட நடுவாண்டை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இன்னும் சூப்பராக சேஃப் கிடைக்குங்க. பார்க்குறதுக்கே இன்னும் ரொம்ப அழகாக இருக்குங்க. 1 கப் ரவை 1 கப் தேங்காய் வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு குட்டீஸ் கொண்டு போய் தரலாங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டோம். பாப்பா தம்பி எல்லாருமே டோரா பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு போய் ஸ்நாக்ஸ் தரலாம். பாப்பாவுக்கு 2 பேத்துக்கும் இது மாதிரி நம்ம வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸ்னால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டி பையனுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காதுங்க. பாப்பா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிங்க 2 லட்டு ஒரே முட்டை காலி பண்ணிட்டாங்க. இது சாப்பிட்டு கொஞ்சமாக தண்ணி குடித்தா போதுங்க, வயிறு ஃபுல்லாயிரும்.